நீங்க வீட்ல சமையல் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா? அப்போ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். ஒரு அவசர அப்டேட் வந்திருக்கு. அது என்ன? நாம என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் இப்ப டீடைலா பார்க்கலாம். சரி, இப்ப ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு கிடைக்கிற கேஸ் மானியம் கட்டாக வாய்ப்பு இருக்கா? அதாவது, உங்க சப்சிடிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேவைசி அப்டேட்ங்கிறது சரி வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லனா உட்றலாம்னு நினைக்காதீங்க. இது ஆப்ஷனல் கிடையாது. கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஓகே, இந்த அவசர அறிவிப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா, எல்லா பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் சேர்ந்து தான் இத வெளியிட்டிருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரி, இந்த கேவைசின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா நோ யோர் கஸ்டமர். அதாவது உங்க வாடிக்கையாளரை தெரிஞ்சுக்கோங்கன்னு அர்த்தம். எதுக்கு இத பண்றாங்கன்னா, கேஸ் கனெக்ஷன் உண்மையிலேயே உங்க பேர்ல தான் இருக்கா, நீங்க தான் அதை யூஸ் பண்றீங்களான்னு செக் பண்றதுக்கு தான். அப்பதானா அரசாங்கம் தர்ற மானியம், அதாவது சப்சிடி கரெக்டான ஆளுக்கு போய் சேரும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சரி, இந்த வெரிஃபிகேஷன் ஏன் இவ்ளோ முக்கியம்? எதுக்கு அரசாங்கம் இதை இவ்ளோ கட்டாயப்படுத்துது? இதை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த சப்சிடி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க அதை பார்க்கலாம். அதாவது இந்த சப்சிடி விஷயத்துல நுகர்வோரை 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரதம மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழே கேஸ் கனெக்ஷன் வாங்கினவங்க. இன்னொரு பக்கம் அவங்கள தவிர மத்த எல்லா பொதுமான நுகர்வோர்களும், அதாவது நம்மள மாதிரி இருக்கிறவங்க. இப்ப இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும். இந்த 2 குரூப்புக்கும் கிடைக்கிற சப்சிடில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. உஜ்வாலா திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சிலிண்டருக்கு 372 ரூபாய் மானியம் கொடுக்குது. ஆனா மத்தவங்களுக்கு வெறும் 47 ரூபாய் தான். பாத்தீங்களா வித்தியாசத்தை? சரி, இந்த சப்சிடி வித்தியாசம் நாம சிலிண்டருக்கு கொடுக்கிற விலையில எப்படி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு இந்த சார்ட்ல தெளிவா பார்க்கலாம். உஜ்வாலா பயனாளிகள் ஒரு சிலிண்டருக்கு கிட்டத்தட்ட 550 ரூபாய் கொடுக்கும்போது மத்தவங்க நாம எவ்வளவு கொடுக்கறோம்? 928 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. வித்தியாசம் ரொம்பவே பெருசு இல்லையா? ஆமா, இந்த 372 ரூபாய் இது ஒரு பெரிய தொகை இல்லையா? இந்த பணம் தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும்னு அரசாங்கம் நினைக்குது. அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த கேவைசி வெரிஃபிகேஷனை இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் சரி, ஆனா இந்த கேஒய்சியை நாம எப்படி முடிக்கிறது? இது கஷ்டமா இருக்குமா? இல்லவே இல்ல, ரொம்ப சிம்பிள். எப்படின்னு நான் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இதுக்காக நீங்க எங்கேயும் அலைய தேவையில்ல. ரொம்பவே சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போங்க. 2வது அங்க உங்க ஆதார் கார்டு நம்பரை கொடுங்க. கடைசியா 3வது ஸ்டெப், அவங்க சொல்ற மிஷின்ல உங்க கைரேகையை பதிவு பண்ணணும். அவ்வளவுதான், உங்க கேவைசி அப்டேட் கம்ப்ளீட். சரி, கேவைசியை எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஆனா இப்ப நாம பார்க்க போறது அதை விட முக்கியம். இத பண்றதுக்கு ஒரு கடைசி தேதி இருக்கு. அந்த டெட்லைனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேதியை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 30. ஆமாங்க, ஏப்ரல் 30 தான் உங்க கேஒய்சி அப்டேட்டை முடிக்கிறதுக்கான கடைசி நாள். அதுக்குள்ள எப்படியாவது முடிச்சிருங்க, தள்ளி போடாதீங்க. அப்படி ஒருவேளை இந்த டெட்லைனை நீங்க தவறு விட்டா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? முதல்ல உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்றதுல தாமதமாகலாம். அதுவே பெரிய கஷ்டம். அதை விட முக்கியமா உங்க கேஸ் கனெக்ஷனையே தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நாம தான் அலைய வேண்டியிருக்கும். ஆக மொத்தத்துல நாம செய்ய வேண்டியது இதுதான். உங்க டீடைல்ஸை கரெக்டா வெரிஃபை பண்ணுங்க. உங்க கேஸ் கனெக்ஷனை சேஃபா வச்சுக்கோங்க. மறக்காம ஏப்ரல் 30க்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடுங்க. சரி, எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ கேஸ் சிலிண்டருக்கு வந்த மாதிரி இன்னும் எந்தெந்த அத்தியாவசிய சேவைகளுக்கு எல்லாம் இதே மாதிரி கட்டாய வெரிஃபிகேஷன் கொண்டு வரலான்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.